அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் நெருங்க நெருங்க கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை, சீட்டு பங்கீடு குறித்த விவாதங்கள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இருக்கும். அந்த மாதிரி என்டிஏ கூட்டணியில் விஜய் அவர்கள் சேர்றாரா இல்லையா அப்படிங்கிற பேச்சு ரொம்ப நாள் அப்படியே இழுத்துட்டே போயிட்டு இருந்துச்சு இல்லையா? அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் பவன் கல்யாண் அவர்கள் கொடுத்த பேட்டியில் விஜய் பெரிய அளவில் ஒர்த்தெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தாவேக்கா தரப்புல இருந்து பெரிய அளவில் ஒரு விஷயமா பேசப்பட்ட கரூர் சம்பவத்தையும் சரி, ஜனநாயகன் பிரச்சனையுமே சரி, அது ரெண்டுத்துலேயுமே விஜய்க்கு எதிராக பேசினதோட விஜய் அவர்கள்கிட்ட நான் போயிட்டு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்தினது இல்லை, அவர்கிட்ட நான் பேசியே பல நாட்கள் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. You had requested Vijay, this might be the right path to take. அந்த பேச்சு எதுக்கு வந்திருக்குன்னு தெரியல எனக்கு. You have not spoken to him, you have not invited him to the NDA. No. You have not advised him to be a part of NDA. சரி, இவர் தான் ஒரு பக்கம் இப்படி சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் எடப்பாடி அவர்கள், அதிமுக பொதுச்செயலாளர், அவர் என்ன சொல்றாருன்னா, சாணக்கியாவினுடைய அந்த 7ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் போய் கலந்துக்கிட்டு விஜய் கூட கூட்டணிக்கெல்லாம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை, அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லி அடிச்சு சொல்லிட்டாரு. விஜயுடைய தாவேக்கா என்டிஏல வருமா வராதா? நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லிவிட்டேன், இதுவரை நாங்கள் அவர்களோட பேச்சுவார்த்தை தொடரவில்லை, அதனால எப்படி கூட்டணி வரும்? சரி, அப்போ இதெல்லாம் யார் தான் பண்றா? நாங்கள் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, கூட்டணிக்கு அவர்கள் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊடகங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் செய்தியாக பேசினாங்க இல்லையா? அதில் உண்மைத்தன்மையே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக விஜய் தரப்புல இருந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, அவர்கள் தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க, அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் இந்த கூட்டணி ஒரு நிறைவு பெறக்கூடிய சூழலில் இல்லை அப்படிங்கிறதான் இப்போ நமக்கு தெரிய வரக்கூடிய தகவல். கிட்டத்தட்ட இந்த அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகாத பல சிக்கல்கள் இருக்குது. இதில் திமுகவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் இருக்கிறதா இவர்கள் சொல்கிறாங்க. என்னன்னா, இப்போ அதிமுக தரப்புல இருந்து இந்த கூட்டணி அமைந்தால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா, இப்போ விஜய் நாளைக்கு கூட்டணிக்கு போகலை அப்படின்னா அவர்கள் தோற்றுருவாங்க, விஜய் போனாதான் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை உருவாக்கணுன்றதுக்காக திமுக திட்டமிட்டு பண்ணுறாங்கன்னு அதிமுக தரப்புல சொல்கிறாங்க. இப்போ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களை கூட்டணிக்கு சேர்க்கறதுல என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? கண்டிப்பாக அப்ரோச் பண்ணியிருப்பாங்கல்ல, மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா ஒருவேளை எடப்பாடி அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சீட்டுகள் கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை வேணான்னு சொல்லாமே தவிர, பாஜகவினுடைய டெல்லி தலைமையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வெளியெல்லாம் சும்மா ஒருத்தவங்களை விட மாட்டாங்க, எல்லாரையும் உள்ள எடுத்து போடுங்க, சின்ன சின்ன ஆட்கள் கூட நமக்கு தேவைன்னு நினைக்கிறவங்க தான். ஸோ அப்படிப்பட்ட சூழலில் விஜய் அவர்களை எப்படியாச்சும் உள்ளே எடுக்கணும் அப்படின்னா இவங்க வைக்கக்கூடிய டிமாண்டுன்னு ஒன்று இருக்குது. நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், விஜய் அவர்கள் தரப்புல அதிகப்படியான சீட்டுகள், கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் எடப்பாடி அவர்கள்கிட்ட பேசும் பொழுதே எங்களுக்கு சரிபாதி சீட்டு கொடுத்துருங்க, 117 சீட்டு எங்களுக்கு வேணும், அப்போ தான் நாங்கள் 50% சீட்டு கொடுத்தா தான் எங்களால் பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிற அளவுக்கு நாங்கள் வளர முடியும். ஏன்னா எப்படி சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தனியாக ஜெயிச்சிருவோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் பாதி சீட்டை ஜெயிச்சுக்குங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டாட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி முதல்ல அதிமுக கிட்ட பேசினதுக்கு தான் நீங்கள் எங்களுக்கு கூட்டணியே வேணான்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் அப்படியே பாஜக தரப்பில் அவர்கள் கூட கூட்டணி வச்சுருந்தார். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாஜக அதிமுக கூட்டணி வச்ச பின்னாடி அங்கே பாமகவும் சேர்ந்ததுக்கு பின்னாடி இப்போ அங்கே ஒரு டீம் அதிகமாகிடுச்சு. இப்போ நம்ம உள்ளே போய்ட்டு அவ்வளோ சீட்லாம் கேட்க முடியாதுன்றதுக்காக ஒரு 90 சீட்டு கொடுங்க அப்படிங்கிறதான் டிவிக்கு டிமாண்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக அவ்வளோ சீட்டில் அவர் கொடுப்பார்களான்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஏற்கனவே கூட்டணி ஆட்சி, கூட்டாட்சி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கேட்டாலே எடப்பாடிக்கு அவர்ஷன். அதெல்லாம் சொன்னீங்கனாலே கிடையாது, தனித்த ஆட்சி தான், நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்லி அதிமுக உறுதியாக இருக்கக்கூடிய சூழலில் அப்புறம் எப்படி அவர்கள் ஒரு கூட்டணி ஆட்சிக்கு வழிவகுக்கக்கூடிய சீட்டுகளை குறைச்சி அவர்கள் போட்டிடுவாங்க? டிவி கேட்க 90 சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ பெரும்பான்மையாக ஜெயிக்கக்கூடிய கட்சியாக எப்படி அதிமுக வரும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவர்கள் இப்போ கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. அதிகபட்சம் ஒரு 40 சீட்டு 50 சீட்டு வேணால் வாங்கிக்கிட்டிங்கன்னா அதை நாங்கள் பிஜேபிக்கு கொடுக்குறத குறைச்சி கொடுத்துட்டு உங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதா அவருடைய ஒரு பிளானாக இருக்கும். அதுக்கும் சாத்தியக்கூறுகள் இல்லை, ஏன்னா தாவேக்கா தரப்புல அப்படி நிற்க மாட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி உறுதியாகிறதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் நீடிக்குது. அது இவர்கள் தரப்பில் 2 பேருமே, எடப்பாடியும் சரி விஜய் கிட்ட நேரடியாக போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காருன்னு சொன்ன பவன் கல்யாணும் சரி, 2 பேருமே பார்த்தீங்கன்னா இதை மறுத்துட்டதுனால நிச்சயமாக கூட்டணி ப்ராக்ரஸிவாக போகலை பேச்சுவார்த்தைன்றது நமக்கு தெளிவாக புரிய வருது. இதில் பவன் கல்யாண் அவர்கள் சொன்ன விஷயத்தை நம்ம கொஞ்சம் தெளிவாக பேச வேண்டியிருக்கு. அதாவது பிஜேபியினுடைய ஸ்டாண்ட் என்ன, என்டிஏ கூட்டணி கட்சிகளினுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது அவருடைய பேட்டி நமக்கு பார்க்கறது மூலமாக தெரிஞ்சு. முதல்ல விஜய் அவர்கள் ஏன் கரூர் விஷயத்தில் சிபிஐ குற்றம் சாட்டுறாங்க, அவர்கள் இப்போ இன்றைக்கு சிபிஐ விஜய் ஒடுக்க பார்க்குது, முடக்க பார்க்குதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே சிபிஐ கிட்ட போனதே விஜயினுடைய தரப்பு தானே. அவர்கள் தான் எங்களுக்கு ஸ்டேட் போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லை, லோக்கல் போலீஸ் மேலே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்பகத்தன்மை இல்லை, அவர்கள் சரியாக விசாரிக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் நீதிமன்றம் போனீங்க, உச்சநீதிமன்றம் போனீங்க. இப்போ அங்கே போனதுக்கப்புறம் நீதிபதிகள் விசாரிச்சுட்டு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுறாங்க. இப்போ நீங்கள் சிபிஐ கிட்ட போய் மாட்டினதுக்கப்புறம் ஏன் நீங்கள் இப்படி மாற்றி மாற்றி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்டேட்டை கேள்வி கேட்குறாரு. அதாவது தாவேக்காவுக்கு எதிராகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு பதிவு பண்ணுறாரு, விஜயனுடைய ஸ்டாண்டு தவறு அப்படிங்கிறத. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து ஜனநாயக விஷயங்களையும் என்ன சொல்கிறாப்புலன்னா, நீங்கள்
சென்சார் போர்டில் போய் கேட்டிருக்க வரைக்கும் ஓகே, நீங்கள் எதுக்கு நீதிமன்றம் போனீங்க? சென்சார் போர்டில் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அவர்கள்கிட்ட நேரம் நீங்கள் சீக்கிரமாக கேட்டிருக்கலாம், இல்லை அவர்கள் தரப்பில் நீங்கள் அப்பீல் பண்ணிருக்கலாமே தவிர நீதிமன்றம் போனீங்க அப்படின்னா அவர்களும் சட்டப்படி இந்த மாதிரிலாம் பண்ண தான் செய்வாங்க. என்னுடைய ஓஜி அப்படிங்கிற திரைப்படத்துக்கே அவர்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதனால் எனக்கு வந்து பல லாஸ் நடந்துச்சு. அப்போ நான் என்டிஏல தான் இருக்கிறேன், நான் டெபுட்டி சிஎம்மாக தான் இருக்கிறேன், எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலைமை தான். அப்படிங்கும்போது உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, இதில் நேரடியாக வந்து பிஜேபி திட்டமிட்டு பழி வாங்கி கூட்டணிக்கு அழைக்கிற மாதிரியான தேவைகள் இல்லை, அதை நாங்கள் வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி அவர் சொல்லி அந்த கேட்டை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டார். இது அவர் சொன்ன வார்த்தை. ஆனால் இது லிட்டரலாக வந்து உண்மையான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. கண்டிப்பாக கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். அதை நம்ம பதிவு பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுகள் தான் அங்கே ஒரு பெரிய சிக்கலாக இருந்திருக்கும். அந்த சிக்கலினுடைய முடிவாக இப்போ வந்து கூட்டணி இல்லை அப்படிங்கிறத அவர்கள் சொல்லிட்டாங்க. இங்கேயும் நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஏன் வந்து விஜய் அவர்கள் கேட்கக்கூடிய சீட்டை என்டிஏ தரப்பு வந்து கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். முதல்ல விஜய் அவர்கள் கிளைம் பண்ணக்கூடிய ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு இருக்கா? தாவேக்காரங்க நீங்கள் யார்ட்டாலும் எடுத்து கேளுங்க, அவர் சொல்கிற விஷயங்கிறது எங்கள் அண்ணன் தனிச்சு நிலையை ஜெயிப்பாருன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில விவாதங்களில் பங்கேற்கும் போது கூட நாங்கள் 20 விழுக்காடு வாக்குகள் இருக்குது, 26 விழுக்காடு வாக்குகள் இருக்குது, 30 விழுக்காடு வாக்குகள் இருக்குன்னு சொல்லிட்டு தாவேக்காரர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வந்து அந்த அளவுக்கு வாக்கு வங்கி இருந்துச்சு அப்படின்னா விஜயினுடைய தலைமையை ஏற்று பாஜக, காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட்னு எல்லா கட்சியிலும் போட்டி போட்டு நின்றுருப்பாங்க, எங்களை சேர்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கா இங்கே அப்படின்னா இல்லை. இவர் தான் போயிட்டு எங்கேயாச்சும் சேரக்கூடிய களத்தில் வந்து இப்போ பேச்சுவார்த்தையே போயிட்டு இருக்கு இல்லையா? அப்போது அந்த டிவிக்கு நினைக்கக்கூடிய அந்த ஒரு ஓட் பர்சன்டேஜ், அந்த ஒரு வாக்கு வங்கி அப்படிங்கிறது களத்தில் வந்து இல்லைங்கிறது உறுதிப்பட தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படியே நீங்கள் வந்து சரி ஓரளவு விஜய்க்கு இவ்வளோ ஒரு 10 விழுக்காடு வாக்கு இருந்தால் கூட பெருசு தானே அது, அந்த விழுக்காடு வாக்கு வச்சு நாம் வந்து என்ன பண்ணிடலாம், ஒரு கட்சியை ஜெயிக்க வச்சிடலாம். இப்போ வந்து விஜய் அவர்கள் அதிமுக பக்கம் போனார்னா கண்டிப்பாக வந்து அதிமுக பாஜக கூட்டணியாக ஜெயிச்சிருவாங்க அவங்க. ஏன்னா 10 விழுக்காடு வாக்குன்றது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு தேர்தல் காலத்தில் வாக்கு வித்தியாசமாக இருக்கக்கூடியது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதை வந்து விஜயனுடைய ஓட்டை வச்சு நம்ம வந்து அப்படியே கேப்பை பிரிட்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் கூப்பிட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஓட் பேங்க் அப்படிங்கிறது திமுக கிட்ட இருந்தால் விஜய் அவர்கள் வந்து வாக்குகளை பிரிக்கிறார். நீங்கள் இன்றைக்கி வெளியே இருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும். டைம்ஸ் நவ் அப்படிங்கிற அந்த இதழ் நடத்த கருத்து கணிப்பில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். அதிமுக கூட்டணிக்கும் பிஜேபி கூட்டணிக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படிங்கிறதே அவர்கள் எவ்வளவா போட்டிருக்காங்கன்னா 1 விழுக்காடு வாக்கு வங்கி தான் வித்தியாசமே. அப்போது கிட்டத்தட்ட 38 விழுக்காடு வந்து திமுக வாங்குது, நான் 39 விழுக்காடு வந்து அதிமுக வாங்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அதிமுக வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, தாவேக்கா தனித்து நின்றாலும் அப்படிங்கிறத சர்வே முடிவுகள்லாம் சொல்லுது. இது என்ன கணக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ திமுக கூட்டணியை பொறுத்தளவில் 40 விழுக்காடுக்கு மேலே கடந்த தேர்தலில் வாக்கு வாங்கினா அதே கூட்டணி தான் இப்பவும் இருக்குது. நான் சொல்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் சொல்கிறேன். அப்புறம் எப்படி வந்து இதில் மட்டும் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, விஜய் அவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்கு அப்படிங்கிறது பிரதானமாக திமுகவினுடைய வாக்குகளாக தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுற வேண்டிய தேவை இருக்குன்னா, ஒரு கூட்டணிக்கு அமுச்சு விட்டோம், ஒரு பாஜக கூட்டணிக்கு வந்து எப்படியாச்சும் அவர்களை தள்ளி விட்டோம் அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா, சிறுபான்மையினர் வாக்கு வங்கியை ஃபுல்லாக வந்து திமுக கைவசம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது அவர்களுடைய ஒரு கணக்காக கூட இருக்கலாம். அரசியலை பொறுத்தளவில் அவர்கள் எந்தெந்த லெவலில் எப்படி கணக்குகளை போட்டு வாக்குகளை பிரிப்பாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ அப்படிலாம் யோசிக்கும் போது நமக்கு இதுவும் தோணுது. ஏன்னா விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு கோர் ஓட் பேங்க் அப்படிங்கிறத அவர்கள் தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்மகிட்டே வச்சுக்கலாம், அது வந்து விஜய் தரப்புக்கு போயிடக்கூடாதுன்னு அவர்கள் பார்க்குறாங்க. இன்னைக்கு வந்து கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு அதிகம்ன்ற சர்வேலாம் சொல்லுது. அப்போ பட்டியல் சமூக மக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாலும் சரி, இவர்களுடைய வாக்கு வங்கியை வச்சு விஜய் அவர்கள் அரசியல் பண்ண போறாரு அப்படின்னா அது திமுகவினுடைய அரசியல் இருப்புக்கே வந்து ஆபத்தாக இருக்குது. நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த சர்வே முடிவு இது வந்து உண்மைன்றதை நம்ம சொல்ல வரல. இந்த டைம்ஸ் நவ் சர்வே சொன்ன விஷயமே கூட நமக்கு ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் தனியாக நிற்கிறது கூட பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதுங்க நம்ம புரிஞ்சுக்க முடியுது. கூட்டணி போனாலும் ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு வாக்கு இன்னொரு கூட்டணிக்கு போகும், அதுலேயும் திமுகவுக்கு சிக்கல் இருக்குது. தனியாக நின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. ரெண்டு தரப்புமே இருக்குது. இப்போ அதிமுக வாக்குகள் விஜய் வாங்க மாட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்துல விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வாக்குகளே வாங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இப்போ தனியாக நிற்கும் போது மாற்று அப்படிங்கிற இடத்துல நாம் தமிழர் கட்சியிலேருந்து சில அது பெரிய அளவு வாக்குகள் வந்து வரது வாய்ப்பு கம்மி. ஏன்னா கருத்தியல் ரீதியாக டிவிக்கு வீக்காக இருக்கிறாங்க. அதையும் தாண்டி ஒரு சில குறிப்பிட்ட அளவான வாக்குகள் அங்கிருந்து வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ எல்லா கட்சிகளிலும் வாக்குகள் வரும். ஆனால் பிரதானமாக வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா இழக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கான்னா திமுக. அப்போ அந்த இடத்துல தான் திமுகவுக்கு வந்து இவ்வளோ ஒரு சிக்கல் இருக்குது. தனியாக நிற்கலாமா, இல்லை கூட்டணிக்கு ஏதாவது இழுத்து விட்டுறலாமா, இல்லை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காங்கிரஸ், விசிகா போன்ற கட்சிகளை வந்து விஜய் கிட்ட கூட்டணிக்கு அமுச்சு விட்டு விஜயோட கதையை முடிக்கலாமா அப்படின்னு எல்லா விதத்துலையும் வந்து திட்டம் போட்டு தான் திமுக வந்து வேலை செய்வாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து கணக்கில் வச்சு பார்க்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த திட்டமே விஜய் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் போறாரு அப்படிங்கிறத திமுக வந்து அவர்கள் வந்து விரும்புவாங்களோ, ஏன்னா அந்த ஓட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களோட ஓட் பேங்க் காப்பாற்றிக்கிறதுக்காகன்ற ஒரு பார்வை நமக்கு வந்து இந்த இடத்துல வருது. ஏன்னா அந்த டைம்ஸ் நவ் சர்வேல தாவேக்கு எடுக்கக்கூடிய வாக்கு வங்கின்னு அவர்கள் போடுறது 14 to 15 விழுக்காடு.
அப்போ இதுலயும் நீங்க கவனிச்சோம் அப்படின்னா நிச்சயமா அது வந்து ஒரு ஆட்சி அமைப்பதற்கோ இல்ல அந்த நிர்வாகிகள் விஜயை தவிர வந்து மற்ற நிர்வாகிகள் வந்து ஒரு தொகுதியில வெற்றி பெறுவதற்கோ கூட வாய்ப்பு இல்லாத ஒரு வாக்கு வங்கி தான். நீங்க வந்து ஒரு 25க்கு மேல எடுத்தோம் அப்படின்னா தான் ஒரு 4 முனை போட்டியில வெற்றியை பத்தி சிந்திக்கவே முடியும். 3 முனை போட்டியில கதை வேற, 2 முனை போட்டியில வேற. ஒரு 4 முனை போட்டி அப்படின்னா கிட்டத்தட்ட 30 விழுக்காடு வாக்குகள் நமக்கு தேவைப்படும் வெற்றியை நோக்கி போனோம் அப்படின்னா குறைந்தபட்சம் 25 தான் நம்ம சிந்திக்கவே முடியும் கடைசி கட்டத்தில் வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 15 விழுக்காடு 14 விழுக்காடுலாம் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் விஜயை வந்து 2 தொகுதிகளெல்லாம் போட்டி போடுறதா சொல்றாரு இல்லையா, அதுவும் நீங்க என்ன தொகுதின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதி ஒன்று, திருச்சி கிழக்கு தொகுதி ஒன்று. அப்போ பெரம்பூர் தொகுதியில் விஜய் அவர்கள் போட்டி போடுறாருன்னா அங்கேயும் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து ரொம்ப அதிகம். அதே மாதிரி திருச்சி கிழக்குலையும் கிறிஸ்தவர்கள் ரொம்ப அதிகம். அவருடைய சமூக வாக்குகளையும் கணக்கு பண்ணி தான் அவர் அங்கே போட்டி போடுறாரு. அப்போ இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி கிறிஸ்தவருடைய வாக்குகளை எடுக்கலான்னு விஜய் அவர்கள் திட்டமிடுறதுனால தான் திமுகவுக்கான ஒரு பெரிய சிக்கலாக வந்து அமையுது. அப்போ அந்த பக்கம் தள்ளி விட்டோம்னா பாஜக பூச்சாண்டி காடி என்ன பண்ணிடலாம், நாம வந்து சிறுபான்மை வாக்குகள் நம்ம தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறது திமுகவோட திட்டமாக கூட இருக்கலாம். ஸோ அதனால வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக தான் எடப்பாடியும் சரி பவன் கல்யாணம் சரி வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. கூட்டணிக்கு போனாலும் திமுகவுக்கு சிக்கல் இருக்கு, ஆனா கூட்டணிக்கு போனா விஜயை கூட்டணிக்கு எடுக்கக்கூடிய அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு, சீட்டு பங்கீட்டுல அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போயிடும். ஒருவேளை விஜய் அதிமுக பாஜக எல்லாம் சேர்ந்து நாளைக்கு வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாலும் அது ஒரு தொங்கு சட்டசபையாக ஒரு கூட்டணி ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தான் தமிழ்நாடு இருக்குமே தவிர ஒரு தனிப்பெரும்பான்மையோட ஒரு ஆட்சியாக இருக்காது. அமைச்சரவையில் வந்து பங்கு கேட்பாங்க, எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சண்டை சச்சரவோடு தான் இருக்குமே தவிர ஒரு சுமூகமான சட்டசபை வந்து நடக்காது. அப்படிப்பட்ட சூழல் தான் இருக்கும் சொல்லப்போனால். அதனால வந்து அப்படி நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஜெயிக்காம இருந்து போயிடலாம், நம்ம தனியார் என்ன ஜெயிக்கிறதுக்கு நான் வழியை பார்த்துட்டு போயிடலாம், இல்லை விஜயை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இறங்கி அடிக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற அளவில் இனி வரக்கூடிய காலங்களில் தேர்தலுக்குன்னு கிட்டத்தட்ட 1 மாத காலங்கள் தான் இருக்கு. அப்போ அந்த காலகட்டத்தில் விஜயை வந்து அதிகப்படியாக அடிக்கக்கூடிய கட்சியாக அதிமுக மாறலாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பிஜேபியும் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணுவாங்க, அதிமுக விமர்சனம் பண்ணுவாங்க, திமுக விமர்சனம் பண்ணுவாங்க. இவர்கள் எல்லாருக்கும் முன்னோடியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அவர்கள் வந்து சீராக ஆரம்பத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி விஜய் கிட்ட ஒரு ஸ்டாண்டை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. முதல் மாநாட்டுக்கு அப்புறமாட்டிலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களினுடைய அந்த அரசியலுக்கு எதிரான கருத்துக்கள் அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சி கான்ஸ்டண்டாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் வந்து கரூர் தீவிர சம்பவத்தில் கூட விஜய் பக்கம் நின்னாங்க, திருப்பி அதுக்கப்புறமா வந்து அவருடைய அரசியல் பண்ணக்கூடிய விதங்களை பார்த்து அப்புறம் ஒரு 10 அடி விலகி போயிட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து களம் வந்து போயிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் தாவேக்காவுக்கு இந்த வாக்கு விழுக்காடு இருக்கு இல்லையா 15-14, இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கணிசமாக குறையிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கு. ஏன்னா பிற கட்சிகள் பண்ணக்கூடிய அரசியல்ன்றது அந்த மாதிரி இருக்கும். அவர்கள் வந்து வெளிப்படையாக வந்து மக்களை சந்திப்பாங்க, இல்லை வெளிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுப்பாங்க, மக்கள்கிட்ட ஒரு தொடர்புலேயே இருப்பாங்க. இவர்கள் வந்து ஊடகங்களில் கருத்து கணிப்புகளுக்கு வந்து கொஞ்சம் காசு கொடுத்து அதை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வெளியிட்டு மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கிற மாதிரி ஒரு தளத்தை உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்தில் வெளியான அந்த IPDS திருநாவுக்கரசர் அவரோட இடத்த கருத்து கணிப்பு கூட கிட்டத்தட்ட அதை தான் வந்து காட்டுது. தாவேக்கு வந்து தனித்து நின்றே வந்து 20 விழுக்காடு வாக்குகள் வாங்குவோம், 19 விழுக்காடு வாக்குகள் வாங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதுவும் இனி வரக்கூடிய காலங்களில் அவர் இடத்த கருத்து கணிப்பு கூட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துக்கு ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் எடுத்திருக்காப்புல. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து அந்த வாக்கு வங்கி கூட அதிகமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அன்லஸ் வந்து தாவேக்கா தீவிரமான அரசியல் பண்ணாமல் இருந்தா. இது வரைக்கும் பண்ணுறதுக்கு அறிகுறிகள் தெரியல. இது வரைக்கும் அவர்கள் மக்கள் பிரச்சனை எடுத்து பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக்கி தீர்வு நோக்கி நகர்த்தலை. அப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அலையவே வந்து கிரியேட் பண்ணாமல் நிச்சயமாக வாக்கு வங்கி வந்து கூட்ட முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் நடக்கும் அப்படின்ட்டு. நன்றி.